டாக்டர் விக்ரம், அப்பாடி எப்படியோ உங்களை பார்த்துட்டேன். பார்த்தீங்களா, நான் நர்ஸ் ஆகிட்டேன். கடந்த 5 வருஷமாக நான் உங்களை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். அதை மட்டும் நினச்சி தான் நான் எப்படியாச்சும் நர்ஸுக்கு படித்து இங்கேயே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். நான் உங்களை லவ் பண்ணுறேன். அதனால தான் நான் இங்கேயே வந்து ஜாயின் பண்ணேன். ஆமா, நீ ஃபர்ஸ்ட் யாரு? என்ன உங்களுக்கு தெரியலையா? ஆமா, நீ ஃபர்ஸ்ட் யாரு? அடே, என்ன உங்களுக்கு தெரியலையா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நவம்பர் 17, 2018 சாயந்தரம் 4 மணி இருக்குமே, அப்போ கூட ஒருத்தவங்க ரோட்டில் மயங்கி விழுந்துட்டாங்க. நான் வந்து யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருக்கும்போது நீங்கள் தானே வந்தீங்க. வந்து பார்த்துட்டு நீ நல்ல வேலை பண்ண அப்படின்னு கூட சொன்னீங்களே. ஓ, நீ புதுசா வந்திருக்க இன்டர்னா? ஃபர்ஸ்ட் என் மேல கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு நீ என்ன வேலைக்கு வந்தியோ அதை மட்டும் நல்லா முழுசா ஃபோக்கஸ் பண்ணு, சரியா? இன்டர்ன்ல இருந்து பர்மனெண்ட் ஆகு. அப்புறம் எதா இருந்தாலும் வந்து பேசிட்டு லூஸ் மாதிரி உளறிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காது இந்த ஹாஸ்பிட்டல்ல, சரியா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னு. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், இடியட். போய் ஒழுங்கா என்ன வேலைக்கு வந்தியோ அதை பாரு. என்ன இவர் அன்னைக்கு பார்த்த மாதிரி இல்லையே, வித்தியாசமாக இருக்காரே. அட, என்ன இவ லவ் சொல்லிட்டா? ஆமாம், வந்த நாளே நல்லா ஆரம்பம் தான் போ அவளுக்கு. பாத்தியாடி, டெவில் கிட்டே லவ் சொல்லிட்டாடி. ஆமாம், தைரியம் தான், டெவில்கிட்டே சொல்லிட்டாலே. டெவிலா? அப்படின்னா இவருக்கு நாங்கள் வச்ச பேர் டெவில். ஆமாம், நாங்கள் டெவில் தான் கூப்பிடுவோம். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நிறையா பேர் இருக்கீங்க. இத்தனை பேர் இங்கே நர்ஸாக இருக்கும் போது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியாச்சும் இங்கேயே பர்மனெண்ட்டாக ஆகுறீங்க, சரிங்களா? சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம 2023 இருக்கோம். இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு 2025 பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன? ஏ விஷ்ணு, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விஷ்ணு, இவ தேர மாட்டா. ஏ தாரு, உனக்கு தெரியுமாடி? அதுவா, அது வந்து மேம் 2025 பேபி பாப்புலேஷன் 75% அதிகமாக இருக்குது. இதனால் வயசானவங்களோட எண்ணிக்கை பீக்கில் போகும். அதுதான் ப்ராப்ளமே. கரெக்டாக சொன்னமா? ஆமாண்டா, அதை தான் நான் சொல்ல வந்தேன். அவள் சொல்லிட்டா. சரி, விடு, அவள் தான் முந்திரி கொட்டையாச்சே, விடு. என்னடா ஆச்சு விஷ்ணுக்கு? அவள் தானே எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவா. இன்னைக்கு என்னாச்சு? அதுவாடி, அதான் டாக்டர் விக்ரம் கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அவர் ரியாக்ட் பண்ண விதத்தை பார்த்ததுலேருந்தே இப்படி தாண்டி இருக்கா. சே, பாவண்டா விஷ்ணு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. இன்னைக்கு பாரு ரொம்ப டல்லாக இருக்கா. எல்லாம் அவரால் தான். ஒருவேளை இதனால தான் அவருக்கு பேர் டெவில்னு வச்சிருக்காங்களோ? யாரோ நல்லா பேசிக்கிட்டே இருக்கீங்க. எஸ்கியூஸ் மீ மேம், சாரி. வாங்க சார், வாங்க. இவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்புறம் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருக்கார். ஹலோ எவ்ரிவன், என் பேர் கௌஷிக். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஏதோ சொல்ல வர்றாருவா, நோட் பண்ணிக்கலாம். ஆமாண்டா. சாரி, நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் நடந்துச்சு. இது என்னன்னா, சார் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஞாபகம் வந்துடுச்சு. என்ன தெரியுமா, பேக்கரியில் ஒரு க்ரீம் கேக் திருட்டு போயிடுச்சான். அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, அந்த க்ரீம் கேக் செம்மையாக இருக்கும். நானே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். இங்கே பாருங்க, இன்னையிலேருந்து இங்கே இருக்க 3 டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் 3 நாளைக்கு ஒரு தடவை மாற்றி நீங்கள் ட்ரைனிங் எடுக்க போகிறீங்க. யாரை பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவங்க இங்கேயே பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட ஹாஸ்பிட்டலில் எப்பவுமே வருஷத்துக்கும் புது இன்டர்னாக நம்ம பர்மனெண்ட் ஆக்குறோம். அதே மாதிரி இந்த தடவையும் வேறு வந்திருக்காங்கள்ல இன்டர்ன்ஸ், அவங்களுக்குலாம் நல்லா ட்ரைனிங் கொடுத்து பர்மனெண்ட் ஆக்கணும். ஓகே சார். இதுதான் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டா? வாங்க, உங்கள் 2 பேத்துக்குமே குட் லக். நல்லா பண்ணுங்கள். ஏ லூசி, இவ தானே அந்த பொண்ணு டெவில ப்ரப்போஸ் பண்ணது? ஆமாம், அந்த பொண்ணே தான். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் விக்ரம் இந்த டிபார்ட்மெண்ட் தானே? அக்கா, கதை சொல்லுங்க. ஆமாக்கா, கதை சொல்லுங்க. ஒரு ஊரில் ஒரு நரியோட ஃபேமிலி இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் நரியோட குட்டி குழந்தை என்ன பண்ணுச்சான், காட்டுக்குள்ளே அது பாட்டுக்கு தனியாக போயிடுச்சான். ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு அதுவும் காட்டுக்குள்ளே போச்சான். டாக்டர், அந்த பூஜைன்ற பேஷண்ட்க்கு இப்போ எப்படி இருக்கு? டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா? அவளுக்கா, அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் செக் பண்ணணும்.
பார்க்கலாம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பட் ஆனா இப்ப பண்ண முடியாது, கொஞ்ச நாள் ஆகணும். சரி ஓகே, அவளை கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே டாக்டர். நான் தாம்மா ஹெட் நர்ஸ். இவங்க தீபிகா, அப்புறம் அவன் பேர் கார்த்திக். ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். என் பேர் விஷ்ணு. என் பேர் சோனியா. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே எனக்கு ஒரு கைடன்ஸாக இருந்து சொல்லிக் கொடுங்க. ஓ, இவங்க தான் புதுசாக வந்திருக்க இன்டர்னா? நீங்கள் தானே பிரின்ஸா? ஆமாம், நீ தானே வந்த முதல் நாளே டெவில் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. அவர் கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பாய மூடுறா. ஆமாம்மா, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நீ வந்ததுமே லவ் சொல்லிட்டல. உன்னை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓ, இதனால தான் உன்னை பிரின்ஸுன்னு சொல்கிறாங்களா? சாரி, நான் வந்த முதல் நாளே உங்களுக்குலாம் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நான் அவரை பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேனா, அதான் லவ் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்திருக்கும், சாரி. அப்படிலாம் இல்லை, பார்க்க ஜாலியாக இருந்துச்சு. என்ன சொன்னீங்க? ஆமாம், அப்போ நாங்கள் உனக்கு ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குன்னு நினச்சோம். ஆமாம், டாக்டர் விக்ரம் இருக்கார்ல, அவர் இந்த டிபார்ட்மெண்ட்லேயே டாப் டாக்டர்ஸில் ஒருத்தர். ஆமாம், நீ ஒரு நல்ல பையனை தான் தேர்ந்தெடுத்திருக்க. ஆமாம் ஆமாம். சரி, ஏன் அவரை டெவில்னு சொல்கிறீங்க? அதுவா, டெவில்னா ஹேண்ட்ஸம் பிரின்ஸ்னு அர்த்தம். அதனால தான் அப்படி கூப்பிடுறோம். ஆமாம், நீ அவரை பார்க்கும்போது அவர் அப்போ தான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளில வந்தாரா, அதனால டயர்டாக இருந்திருப்பார். உனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபேஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆமாம், மற்றபடி அவர் ரொம்ப ஜென்டிலாக தான் இருப்பார். அனிமல்ஸ் கிட்ட போனாருன்னு வச்சுக்கோயேன், எல்லாம் அவரை சுற்றி தான் நிற்கும். ரொம்ப அன்பாக இருப்பார் எல்லார்ட்டையும். உனக்கு ஒரு நல்ல சாய்ஸ் தான். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், நிஜமாக தான். பூஜா, உனக்கு டாக்டர் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் செக் பண்ண சொன்னாங்க. அது எனக்கே தெரியும். ஐயோ, பிளட்டா? ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு, என்னை இன்னைக்கே கழுத்து பிடிச்சி கேட் வெளில துரத்தி விட போகிறாங்க. அப்படிலாம் இருக்காதுடா, நீ ஏன் பயப்படுற? எனக்கு பிளட்டெல்லாம் வந்தால் பயம் இல்லை, பட் சடனாக பார்த்தா பயமாக இருக்குது. நம்ம இப்போ தானே புதுசு, போக போக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதும் எல்லாம் நல்லா பண்ணிடுவோம். விடு. சரி, இப்போ நீ நல்லா இருக்கியா? இங்கே வாயேன். அவர் நிஜமாவே ரொம்ப நல்லவர், அன்பான பர்சனா சொன்னாங்க எல்லாரும். நிஜமாவா? அட ஆமாண்டா. ஹே பிரின்ஸ், இங்கே வா. கரெக்டான டைம், இங்கே வா, சீக்கிரம் வா. எதுக்கு கூப்பிட்டீங்க? அங்கே பாரு உங்களால. டாக்டர், நான் எப்போ வீட்டுக்கு போவேன்? உனக்கு எடுத்த டெஸ்ட் ரிசல்ட்டோட ரிப்போர்ட் வந்ததும் நீ வீட்டுக்கு போகலாம், சரியா? அப்போ நான் வீட்டுக்கு போனதும் ஸ்கூலில் நடக்கிற காம்படிஷனில் கலந்துப்பேன். ஓ அப்படியா, கண்டிப்பாக நீ கலந்துப்ப. இந்த சிரிப்பு தான் நான் அன்னைக்கு பார்த்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் கூட நல்லா பாடுவேன். அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? அப்ப எனக்கு நீங்க பாடுறத கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல அவர் ரொம்ப நல்லவர்னு, பாத்தியா? டாக்டர், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஒருத்தவங்களை இன்ட்ரோ கொடுக்கணும், இருங்க. பூஜா, நீவா, நம்ம ரூமுக்கு போகலாம். டாக்டர், இவங்க தான் நீவா வந்த இன்டர்ன். ட்ரைனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பேர் பிரின்ஸு. என்ன? இல்லை விஷ்ணு அவங்க பேர். என்னை மன்னிச்சிருங்க, நான் காலைல ஏதோ வளரிட்டேன்.